ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறோம். கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்துருப்பீங்கல்ல மணல் எடுத்த வீடியோ, அதுக்கப்புறம் அரிசி கட் பண்ண வீடியோ, அதோட பார்ட் 2 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் கமெண்ட் கிளாஸ் படித்து சொல்லிடுறேன். அவங்க மாமியார் பாவுக்கு எவ்வளோ வயசாகுது, எப்படி வேலை செய்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒடிசாவில் இருக்க பெண்கள் எல்லாமே ரொம்ப உழைப்பாக வேலை செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மாமியார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு நிமிஷம் கூட அவங்க உட்கார மாட்டாங்க. எனி டைம் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்குமே பழகிடுச்சு. வேலை பார்த்து இருக்கவே மாட்டாங்க, நல்லா வேலை பார்ப்பாங்க. நான் தான் கொஞ்சம் சோம்பேறி, அவங்க நல்லா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நேற்றும் இன்றைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி மணல் எடுத்துகிட்டு வந்தாங்க. நேற்று பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி என்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வயல் ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். அதை கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே எடுத்து இங்கே தான் வச்சுருக்கோம். ஏன்னா தண்ணி இருக்குல்ல வயலுக்குள்ளே, பார்த்தீங்களா தண்ணி இருக்குது. அந்த தண்ணி இருந்தால் வேஸ்ட் ஆகிடும். இதுங்க காய வச்சு கட்டி போட்டு தூக்கிட்டு போக வேண்டியதான். நாளைக்கு தான் தூக்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறோம். நைட்டு இது காவை காக்கணும். மாமனாரும் மாமியாரும் இல்லை வீட்டுக்காரர் 2 பேர் யாராவதுங்கிறது கொஞ்சம் 10-11 மணி வரைக்கும் நைட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. ஏன்னா அந்த மாடு மாடு சாப்பிட்றோம். அதுக்காண்டி தண்ணி இருக்குது. இப்போ அவங்க அந்த வயல் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா இங்கே நான் தூங்க வச்சுட்டேன். அங்கே தூங்கிட்டு இருக்கா பாருங்க. அதனால் உட்காந்துருக்கேன். அன்றைக்கே ரொம்ப தலை ரொம்ப வலிக்குது, ஏன்னே தெரில. நேற்று ஃபுல்லாக அந்த வெயிலில் மண் தூக்கிட்டு வந்தேன்னா, அதனால் தலை எனக்கு இன்னுமே வலி நிற்கவே ரொம்ப வலிக்குது தலை. அவங்க அந்த சைடு கட் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னொரு வயலுக்கு வந்துக்கிறோம். மாமியார் தண்ணி கேட்டாங்க. நான் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். நான் கட் பண்ண மாட்டேன், பாப்பா தூங்கிட்டு இருக்கால, அதனால் பாப்பா பக்கத்துலேயே நான் உட்காந்துருப்பேன். அவங்க தான் கட் பண்ணுவாங்க. தண்ணி கேட்டாங்கன்னு கொடுக்க வந்தேன். மாமியார் சொன்னாங்க, நீ வீட்டுக்கு போ, பாப்பா தூக்கிட்டு இருக்க வேண்டாம், பாப்பா தான் தூங்கிட்டா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே சாப்பிட போகணும், டைம் ஆகிடுச்சு. அது உள்ளே தண்ணி பார்த்தீங்களா, அது 2வது வயல் இவ்வளோ தூரம் நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். தண்ணி எவ்வளோ தூரம் தேங்கி நிற்குது பாருங்கள், நிறைய தண்ணி இருக்குது. அதுக்காண்டி தான் நம்ம போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயே வச்சாலும் வேஸ்ட் ஆகிடும். அதனால் வெளில தூக்கிட்டு மாமனாரும் வீட்டுக்காரும் சரி மாமியாரும் சிவானி அவங்க அப்பாவும் தூக்கிட்டு வெளில வைக்கிறாங்க பாருங்கள். எல்லாத்தையும் வெளில வச்சு இந்த மாதிரி காய வச்சு நாளைக்கு கட்டி போட்டுருவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம் சாப்பிட்றதுக்கு. இன்னும் கொஞ்சமாக இருக்கிறத காய வச்சு நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 மணிக்கு போல் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் இப்போ கரெக்டாக 2 மணி போல் ஆகுது. சின்ன சின்ன வயல் தான். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறது நிறைய தண்ணி இருக்குது. இந்த கோழி குஞ்சு நேற்று இது பண்ண கோழி குஞ்சு புதுசாக வந்திருக்கு பாருங்கள். 10 பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக 10 இருக்குது. அதை அவங்க அம்மா அதை விட்டு எங்கேயும் போக மாட்டேது, இங்கேயே இருக்குது. அதுக்கப்புறம் நேற்று வயலுக்கு போயிட்டு ஈவினிங் டைம் தான் வந்தோமே. மாமியார் தான் எல்லா வேலையும் பார்த்து. நேற்று மாமனார் 2 நாளாக ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தால, கோவில் ஃபங்க்ஷனுக்கு. அதனால் அவர்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சு. அவர்கிட்ட இந்த காசில் நேற்று கொஞ்சம் செடி வாங்கிட்டு வந்தார். தக்காளி செடி வாங்கிட்டு வந்திருந்தார், கத்திரிக்காய் செடியாக வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸில் காலிஃப்ளவர்னு நினைக்கிறேன், அது எல்லாமே செடியாக வாங்கிட்டு வந்தார். இது எல்லாமே நேற்று வச்ச செடி. கேட்டிருந்தீங்க கம்மலில், செடியை காட்டு ஜெயா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்கள்கிட்ட காமிக்கணும்னு சொல்லி தான் காலையில் எழுந்திரிச்சு அந்த வீடியோ எடுக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு இல்லை, தண்ணி போடணும். அதுக்கப்புறம் தான் அது தண்ணி இது முள்ளங்கி எல்லாமே. இந்த சைடெலாம் முள்ளங்கி அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாமே கீரை. நடுவில் தக்காளி கண்ணி வச்சுருக்காரு மாமனார். அங்கேயுமே கீரை. நம்ம வாங்கிட்டு வந்துலேயே 2 வேஸ்ட் ஆகிடுச்சு. பீட்ரூட்டும் அதுக்கப்புறம் கொத்தமல்லிக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப பழசாக கொடுத்துட்டாங்க பிறகு. அது போட்டோம், வரவே இல்லை. கொத்தமல்லி கொஞ்சமே வரவே இல்லை. மற்றபடி இது தக்காளிலாம் கண்ணாக வாங்கிட்டு வந்தது, விதை வாங்கிட்டு வந்தது, அதெல்லாம் வந்திருக்கு. மிளகாய் வந்திருக்கு, முள்ளங்கி கீரை 2மே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நேற்று வச்ச தக்காளி கன்று பாருங்க. இது எல்லாமே நேற்று வச்ச தக்காளி கன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மிளகாய் செடி. நம்ம விதையாக போட்டோமா, செடி வந்துருச்சு. கூடாரம் மாதிரி பண்ணி வச்சது, கூடாரத்தை எடுத்தாச்சு. இதுவுமே தக்காளி. முள்ளங்கி கீரை தான் நிறையா போட்டிருக்கோமே. இதுலையுமே முள்ளங்கியும் கீரை தான் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காரு. இது பார்த்து தான் போகணும், ஏன்னா கொஞ்சம் கால் பட்டாலுமே இதாகிடும். இது எல்லாமே காலிஃப்ளவர். இந்த லாஸ்ட்லேருந்து காலிஃப்ளவர் வச்சுருக்காரு. இது நேற்று கண்ணாக வாங்கிட்டு வந்தார். இதுக்கப்புறம் டெய்லியும் எங்களுக்கு தண்ணி ஊற்றுற வேலை தான் இது. எனக்கு மண் தூக்கி ரொம்ப கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, குனிய கூட முடியல இப்படி. இது கீரை. இந்த கீரை பேர் எனக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பார்க்குறதுக்கு க்யூட் அழகாக இருக்குல்ல. தண்ணி போடுனதுக்கப்புறம் நேற்று இந்த கீரையை பறித்து நைட் நாங்கள் குழம்பு வச்சோம், நல்லா இருந்துச்சு. கீரை பேர் உண்மையாக எனக்கு தெரியல. இப்போ காலையில் இந்த கீரை தான் பொரியல் பண்ண போகிறோம். முள்ளங்கி, எதுவும் முள்ளங்கி, அதுவும் முள்ளங்கி, அந்த லாஸ்ட்டு முள்ளங்கி. இதுதான் அழகாக வந்திருக்கு சூப்பராக. அதுக்கப்புறம் வாழைக்கன்று 2 வாங்கிட்டு வந்திருந்தார் மாமனார். இந்த 6 மாதத்துல காய் காக்கின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வாழைக்கன்று வாங்கிட்டு வந்திருந்தார். அங்கே வச்சுருக்காங்க பாருங்க கன்று. சரி நம்ம வீட்டுக்கு போகலாம். எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குங்க. ஒரு பீட்ரூட் வாங்கிட்டு வந்து வேஸ்ட்டாகிடுச்சு. ஒரு பேக்கெட் வந்து அது 99 ரூபா, 100 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. இது வந்து கத்திரிக்காய் செடியாக வாங்கிட்டு வந்தாருன்னு வைக்கல பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்சலில் வாங்கிட்டு வந்தார். இது எல்லாமே 50 ரூபா 55 ரூபா அந்த மாதிரி செடியாக. இந்த செடி நட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கார் வந்து அவங்க வயலுக்கு போயிட்டார். ஏன்னா அந்த இன்னும் பெரிய இதுமாக இருக்குல்ல, அது வந்து எடுக்குன்னு சொல்லிட்டு அங்கே மாடு சாப்பிட சொல்லி போயிட்டார். மாமியார் வந்து இங்கே சாணி போட்டு க்ளீன் பண்ணுறாங்க. எதுக்கு சாணி போட்டு க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணில் நிறையா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்ணெலாம் தூக்கி வெளில போட்டுட்டு நெல்லை எடுத்து வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தான் போட்டு அடிக்க போகிறோம். அதனால நெல்லை வந்து கல் மிஸ் ஆகிடும்ல, அதுக்காண்டி சாணி போட்டு மொழிக்கிட்டு கூட்டிட்டுனா அந்த வந்து நெல் இருக்காது. அதுக்காண்டி இந்த இடத்த மட்டுமே மாமியார் வந்து சாணி போட்டு மொழுக்குறாங்க. மொழுக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிவிடுவாங்க. நான் இதுக்கப்புறம் போயிட்டு கஞ்சி சாப்பாடு தான் இன்றைக்கி பொரியல் பண்ணிடணுமே. இன்னைக்கு இது வெஜிடபிளும் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு முட்டைக்கோஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தான் சனிக்கிழமை தான் நம்ம ஊரில் மார்க்கெட். ஈவினிங் தான் போய் மார்க்கெட் வாங்கிட்டு வரணும். இது எல்லாமே அவங்க சாணி போட்டு மொழிக்கிட்டு வருவாங்க. சரி வாங்க நம்ம குக்கிங் வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கோழியுமே குஞ்சு பொடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஏன் கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல, ஓடி போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பெருசாக ஒரு கோழி கட்டி போட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் எதுக்கு கட்டி போட்டு வச்சுருக்கேன்னா, இவங்க வந்து நம்ம வயலுக்கு போயிடுறோமா, இவங்க எல்லாமே போயிட்டு நம்ம தோட்டத்தில் போயிட்டு வீட்டு மேலே போயிட்டு எல்லாமே இது பண்ணி விட்டுறாங்க. அதனால அவங்களுக்கு கட்டி போட்டு வச்சுருக்கோமே. மாமியார் தொடப்பம் பின்னாங்கன்னு சொன்னால பாருங்கள், தொடப்பம் ஒரு ஜடை மாதிரி 4 கால் 8 கால் ஜால் சொல்லுவோம்ல, அந்த ஜடை மாதிரி. சரி ஓகே, சமையல் வேலை பார்க்கலாம். நான் ஒரு வேளையை சாப்பிட்டு முடிச்சுட்டேன். மாமியார் வந்து மாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க எடுத்துகிட்டு போய் கட்டி போட்டு வந்துடுவாங்க. மாமியார் வந்து மாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, இந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணணும். நான் தான் க்ளீன் பண்ணணும். அவங்க மாடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வந்து அவங்க சாப்பிடுறது ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும்ல. இதுக்கப்புறம் நான் அதை க்ளீன் பண்ணிடணும். பாப்பா இங்கே தான் இருக்கிறா. பாப்பா உட்கார வச்சு நம்ம க்ளீன் பண்ண வேண்டாம். கோழி நாங்கள் எதுக்கு நம்ம கட்டி போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. மேலே எல்லாத்தையும் எடுத்து மேலே போட்டு மழை பெஞ்சாலும் வீட்டுக்குள்ளே தண்ணி ஒழுகுது. பாருங்கள், கோழி பண்ணுற வேலை. அதனால தான் அந்த கோழியை கட்டி போட்டாச்சு. இன்னும் 2 கோழி இருக்கும், அது கட்டி போட வேண்டியதான். மாமனார் வந்து வயலுக்கு வரமாட்டார். ஒரு இங்கே இருக்கிற செடியை பார்த்துப்பார். ஏன்னா நாங்கள் எல்லாருமே போய்ட்டு நான் வயலுக்கு ஆடு மாடு வந்து சாப்பிடலாம். ஆடு வந்து சாப்பிடும். கோழியுமே உள்ளே வந்து எல்லாம் சீச்சி விட்ரும். அதனால மாமனார் இங்கே தான் இருப்பார் பார்த்துக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து மாமியார் சாணி போட்டு காலையில் மொழிக்கிட்டாங்க. இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க. நல்லா இருக்குல்ல. இப்போ அதுக்கப்புறம் மாமியார் வந்து நீ எதுக்கு சிரிக்கிற? நீ எதுக்கு சிரிக்கிற? நீ எதுக்கு சிரிச்சப்ப? நான் என்ன சொன்னேன் நீ சிரிச்ச? மாமியார் வந்து சாணி போட்டு மொழுகி அழகாக வச்சுட்டாங்க பார்த்தீங்க. இதுக்கு இவன் நம்மளை பேச விட மாட்டா, டிஸ்டர்ப் பண்ணுறா. இதுக்கப்புறம் மாமியார் வந்து நீ எதுக்கு சிரிக்கிறப்ப? எதுக்கு அப்போ சிரிக்கிற? நீ எதுக்கு சிரிக்கிறன்னு கேட்டேன். காரணமே இல்லாமல் எதுக்கு சிரிக்கிற? அது அப்படிதான். அது நீ எதுக்கு அப்போ சிரிக்கிற? காரணம் இல்லாமல் சிரிக்கிற அவ. வயலுக்கு போகலாம் வாங்க. இந்த இடத்த எல்லாமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். சாணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். குப்பை வந்து
தனியாக என்னால் தூக்க முடியாது, ரொம்ப வெயிட்டாக இருக்கனால தூக்க முடியாது. வாங்க வயலுக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு. சாணி வந்து எதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, திரும்பி சாணி போட்டு மொழுகணும்ல, அதுக்காண்டி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வாங்க போகலாம். அவங்க 2 பேரும் காலையிலே வந்துட்டாங்க. வந்து தண்ணி நிறையா இருக்குல்ல, தண்ணி ஃபஸ்ட்டு வெளியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியை வந்து வெட்டி விட்டாங்க. தண்ணி வந்து போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இன்னும் இவ்வளோ தான் இருக்குது, கொஞ்சமாக தான் இருக்குது. இது கட் பண்ணி முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த வயல் பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து காய வச்சுருக்கோம். நேற்று பார்த்தீங்களா எவ்வளோ மாடு. இந்த மாடு 5 நிமிஷத்தில் உள்ளே வந்தால் அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சிடும் எல்லாத்தையும். சரி, நீ எதுக்கு பாப்பா சிரிச்ச? நீ எதுக்கு சிரிச்ச சொல்லு அம்மா கிட்ட. ஏன் சிரிச்ச? நீ இன்னும் வீடியோ எடுக்கல. அவள் எதுக்கு சிரிச்சானே தெரியல, அவன் மாட்டில் சிரிச்சுக்கிட்டே இருந்தா. எல்லா தண்ணியும் வெளியே போயிடும். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே நேற்று கட் பண்ணி காய வச்சது. இது இன்றைக்கி ஃபுல்லாக வெயிலில் இருக்கும். அதுக்கப்புறமா ஈவினிங் டைம் கட்டி போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நிறைய மாடு பார்த்தீங்களா? மாடு பார்த்தியா? சொல்கிற. மேடத்தை கூப்பிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டேன். இங்கே பாரு மேடம், இங்கே பாருங்க. ஆடை பார்த்துட்டா. ஆடு போகுது பாரு, ஆடை பார்த்து கத்துறாவ. மாமியார் வந்து எல்லாமே இப்போ காய வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நானும் போய் கட் பண்ண போகணும். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு அது கமல்லையுமே சொல்லியிருந்தீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கார்த்திகாவை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வேலை அந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாமே பழகிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இப்போ தான் வீடியோ நல்லாயிருக்கு ஜெயா, டெய்லியும் இந்த மாதிரி மாற்றி வீடியோ போட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டெய்லியும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். நான் தப்பு பண்ணாலுமே சரி, நான் கரெக்டாக பண்ணாலும் எனக்கு கமலை நீங்கள் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.